சார், இந்த ஆவின் முறைகேடு அம்பலப்படுத்திய ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஆனா முறைகேட்டில் ஈடுபட்டவங்க மேல நடவடிக்கை இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது என்ன சம்பவம்? அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று அந்த வீடியோ என்பது இப்போது உள்ளதல்ல, முன்பு எப்போதோ உள்ள வீடியோ இப்போ பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது இப்ப நடந்த முறைகேடு அல்ல. அது மட்டுமில்ல, அந்த முறைகேடில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது அப்போதே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்தர் விசாரணை இல்லாமல் போயிட்டு இந்த மீன் டைம் இந்த தம்பி ஒரு ஆர்வ கோளாறுனால அவர் ஏதோ உள்ள அர்த்தத்தோட ஒரு சினிமா நடிக்க போயிட்டு வந்தார். அந்த உள்ளர்த்தத்தோட ஏதோ இதை வெளியிட்டிருக்காரு. இது இப்ப நடந்த சம்பவம் அல்ல. அது நம்முடைய மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அது தெரியாமல் பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்த்து தெரியும், அந்த வீடியோ இப்போ உள்ள வீடியோ அல்ல, முன்னால் உள்ள வீடியோ. இப்போது ஆவில எந்த தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிக தெளிவான முறையில் 100% மிக மிக தீவிரமாக நாங்கள் கண்காணித்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதில் எந்த வாய்ப்பும் இல்லை. இது முழுக்க முழுக்க இது முன்னால் உள்ள வீடியோ, இப்போ உள்ள வீடியோ. அதிமுக வைக்கோல் கொள்முதல் செய்யறது மாடு வளர்ப்போருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தம்பி, நான் எங்க விவசாய பெருங்குடி மக்களை பொறுத்தாக்கா அவங்க வைக்கோல் ஃபாடர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களே உற்பத்தி செய்வதும் மேய்ச்சல் நிலங்கள்லாம் அவங்கள மேய்க்கிறது தான் அவங்களோட பழக்கமாக இருக்கிறது. ஆனால் இது வருகின்ற காலகட்டங்களில் இந்த ஃபார்ம் ஃபெட், அதாவது பண்டைகளில் வளர்க்கக்கூடிய மாடுகளுக்கு தான் அது தேவைப்படுமே தவிர மற்ற தேவைப்படாது. அதுக்கு புதுதாக அந்த ஊறுகாப்பல் போன்றவையெல்லாம் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே அது ஒன்று நம்ம மாநிலத்தை பொறுத்தாலும் பெரிய பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சார், அதிமுக பாஜகவோட இணக்கமா இருந்தா மகிழ்ச்சிக்குரியதுன்னு நயினார் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? கூட்டணியாக்க அச்சாரமா? அவருக்கு மகிழ்ச்சி ஒண்ணு இருக்கு, ஆனா மக்களுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அதை பற்றி அவர் பேசல. மோடி அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் கூடிய எந்த மக்களும் ஹாப்பியா மகிழ்ச்சியா இல்லை. அதில் பாஜகவோ பாஜகவோட அணிகளோ வலுவாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்ல, இப்போ எஸ்ஜி சூர்யா சொல்லும் போது அமைச்சர்களை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க, அதுலயும் இந்த சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் பண்ணக்கூடியவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. இது திமுக மேல அவங்க ஒரு அக்கறை கொண்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் சமூக வலைதளங்கள் விமர்சனங்கள் செய்வதில் தவறே இல்லை. அது ஒரு ஜனநாயக விமர்சனங்களுக்கு, அதாவது மாற்று கருத்துக்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்யூசிவ் வேர்ட்ஸ், அன்பார்லமெண்டரி வேர்ட்ஸ், அதாவது தகாத வார்த்தைகள், பாராளுமன்ற நடைமுறைக்கு உட்படாத வார்த்தைகள் நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. வெறுப்பு ஏற்படுத்துகின்ற விதத்தில், வெறுப்பு பிரச்சாரங்கள் உருவாக்கும் விதத்தில், மோதல் ஏற்படுத்தும் கருத்து பரிமாறுவது, கருத்து சுதந்திரம் ஆகாது. அது நம்ம கட்டுப்படுத்தி ஆக வேண்டிய ஒன்றுதான். நீங்க பாஜக திமுக எடுக்கண்டாம், இல்லைன்னா இன்னொரு கட்சியில் எடுக்கண்டாம். இது பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பல நேரங்கள் தெரிவித்த கருத்து தான். இது இந்த நாட்டுக்கு மீது அக்கறை கொண்ட ஒற்றுமையான சமூகம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு குடிமகனுடைய எண்ணமும் இதாக தான் இருக்கும்.